Hi aspirants and students, welcome to Chemistry Doctorate's YouTube channel. So நம்ம organic chemistryல IUPAC nomenclature இல்ல IUPAC nomenclature அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீரீஸ்ல நம்ம ஆல்ரெடி 3 வீடியோஸ் பார்த்திருப்போம். Nomenclature of alkanes பார்த்துட்டோம், nomenclature of alkenes பார்த்துட்டோம், அப்புறம் nomenclature of functional groupsல alcohol ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம 1 by 1 எலாபரேட்டா பார்த்தா நீங்க அதுல என்ன உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நாமன்கிளேச்சருக்கு ப்ரையாரிட்டி எப்படி இருக்கணும், இந்த இதை நீங்க கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆசிட் இருந்தா ஆசிடுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி. ஆசிட், அதுக்கப்புறம் எஸ்டர், அமைட், ஆல்டிஹைட், கீட்டோன், ஆல்கஹால், அமீன், அப்புறம் தான் ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ். இதுல ப்ரையாரிட்டின்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு COOH குரூப் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு OH குரூப்பும் இருக்கு. இப்போ இதோட பேரு ஆசிட்னு முடியுமா இல்ல ஆல்கஹால் OLன்னு முடியுமா, இப்படி நம்மளுக்கு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவா பாக்குறப்ப இட் வில் பி மோர் ஈஸி. ஆனா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறப்போ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் என்ன சொல்லுது, COOH இருந்தா அந்த நேம்ல தான் முடியணும் அப்படின்னு சொல்லிச்சா. சோ வாட் இஸ் தி ஆன்சர், வாட் வில் பி தி ஆன்சர், ஆசிட்னு முடியணும். சோ எவ்வளவு ஈஸியா இருக்கு. சோ இந்த இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படிங்களா, நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு மறுபடியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்டிஹைட்னா எப்படி இருக்கும்னா RCOH இல்ல RCHO முடியும். அப்புறம் RCOR முடிஞ்சா கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்னா RCOH, எஸ்டர்னா RCOOR, அமைட்னா RCONH2. அததான் இப்படி எலாபரேட் பண்ணி எழுதியிருக்கோம். அமீன்னா RNH2. இப்ப பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்னா பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இதுல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, C டபுள் பாண்ட் OH இருக்கு. சோ பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம், ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கு. COHனா அது என்னது, ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் எப்படி முடியலாம், அல் அப்படின்னு முடியலாம். எஸ், இந்த ஆல்டிஹைடோட முன்னாடி பேர் தான் பின்னாடி முடியும். எத்தனை கார்பன் இருக்கு, 1 2 3 4. சோ பியூட்டனல். 4 இருந்தா பியூட்டா, பியூட்டேன்னு சொல்லுவோம்ல, அப்ப பியூட்டனல். சி எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, இதுல என்னென்னலாம் இருக்கு, ஆல்டிஹைடு இருக்கு, புரோமின் இருக்கு. சோ இது மாதிரி இருந்தா மேக்ஸிமம் புரோமின்லாம் ப்ரிஃபிக்ஸ்ல தான் வரும், ஹாலஜன்ஸ் எல்லாமே. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இதுதான் ஆல்டிஹைடு தான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப். சோ ALன்னு முடியும். எத்தனை கார்பன் இருக்கு, 4 கார்பன் இருக்கு, அதனால பியூட்டனல்னு முடியும். சரி, ஓகே, புரோமினும் இருக்கு, மெத்திலும் இருக்கு. அப்போ இதுல எது ப்ரையாரிட்டி, இப்போ F மெத்தில் இருந்தா F தான் இருக்கிறதுலே சின்ன ஆல்பபெட், அதனால இதுக்கு தான் ப்ரையார். அப்ப புரோமின் இருந்தா எப்படி இருக்கும், BRன்னு இருக்கும் இல்லையா. சோ BR. அப்போ இங்க என்ன வரும், 3 புரோமோ 2 மெத்தில் பியூட்டனல். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, OH இருக்கு, ஆல்டிஹைடு இருக்கு. சோ ப்ரிஃபிக்ஸ் எப்படி முடியலாம், OLன்னு முடிஞ்சா ஆல்கஹால், ALன்னு முடிஞ்சா ஆல்டிஹைடு. அப்ப நீங்க சொல்லுங்க எதுல முடியும். எஸ், நம்ம முன்னாடி பார்த்த சீரீஸ்ல ஆல்டிஹைடு இருந்தா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சோ ALன்னு தான் முடியணும். ஓகேங்களா. சோ ஸ்கெலிட்டன் என்ன, 1 2 3. சோ ப்ரோபனல் எந்த பொசிஷன்ல OH இருக்கு, 3rd பொசிஷன்ல. சோ 3 ஹைட்ராக்சி ப்ரோபனல். கண்டிப்பா இந்த மாதிரி क्वेश्चंस தான் நம்ம நீட்லயும் கேட்பாங்க, நம்ம UGTRB PGTRBல கேட்பாங்க. சோ இந்த சீரீஸ் நம்ம முன்னாடி ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல காமிச்சதை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 4th எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த பக்கமும் COH, இந்த பக்கமும் COH. அப்ப என்னது, 2 ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. அப்ப ப்ரோபேன் டை அல், ஆல்னு முடிக்க கூடாது, ஆல்னு முடிச்சா தட் இஸ் ஆல்கஹால். ஓகேங்களா. இது ALன்னு முடியறனால தட் இஸ் a ஆல்டிஹைட். ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோனா இருந்தா என்ன பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. C டபுள் பாண்ட் ஒன்னு இருந்தா எப்படி முடியும், ஓன்னு முடியும். சோ இங்க பாருங்க, 1 2 3. அப்ப 3 கார்பன்ஸ் இருக்கு. 3 கார்பன் இருந்தா எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடியும், ப்ரோபேன்னு முடியும். சோ ப்ரோபனோன். ஏன் 1 முடியுது, கீட்டோன் இருக்கனால. பாத்தீங்களா. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க யார் யாரெல்லாம் இருக்கா, எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு பாருங்க. CHO இருக்கு, C டபுள் பாண்ட் O இருக்கு, OH இருக்கு. இத பார்த்தோன்னே நம்ம பயந்துருவோம், அச்சச்சோ என்னடா இது. யாருமே பயப்பட வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அந்த சீரீஸ் பார்த்தோம்ல,
ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் இருந்தா ஆல்டிஹைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அடுத்து கீட்டோன், அடுத்து ஆல்கஹால். சோ பேர் எப்படி முடியும்? அல்லுன்னு முடியும். சூப்பர். எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 5 கார்பன்ஸ் இருக்கு. அப்ப பென்டனல். இங்க யார் யாரெல்லாம் இருக்கா? தேர்ட் பொசிஷன். இப்போ கீட்டோன் வந்து முடிகிற மாதிரி இருந்தா ஓன்னு போடுவோம். இன் பிட்வீன் அஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்தா ஓன் அப்படின்னு முடியாம ஆக்சோ அப்படின்னு முடியும். இது எண்ட்ல இருந்தா ஓன்னு முடியும், இன் பிட்வீன்ல இருந்தா ஆக்சோ. அப்புறம் OH. சோ இந்த மாதிரி இப்ப ஹைட்ராக்சியும் இருக்கு, ஆக்சோவும் இருக்கு. இதுல யாரு மேம் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கறது? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸா ஆல்பபெட் பார்ப்போம். H தான் முன்னாடி வரும். அப்ப என்னது? 4 ஹைட்ராக்சி 3 ஆக்சோ பென்டனல். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அடுத்து ஆசிட், அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஏதாவது இருந்தா எப்படி முடிக்கணும்? நம்மளுக்கே தெரியும். OICன்னு முடிக்கணும். எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 5 கார்பன் இருந்தா பென்டேன் சொல்லுவோம். ஆசிட் இருக்கனால பென்டனோயிக் ஆசிட்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கார்பன் ஸ்கெலிட்டனை கண்டுபிடிங்க. 1 2 3 4 4 ஸ்கெலிட்டன் 4 இருக்கு. அப்ப எப்படி முடியும்? பியூட்டேன் அந்த மாதிரி முடியும். அப்புறம் எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? எது வந்து நம்ம ஃபைனல் சஃபிக்ஸ்ல கொண்டு வருவோம்? ஆசிட் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, ஒரு புரோமின் இருக்கு. சோ நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்? ஆசிட் இஸ் மோர் ப்ரையர் தென் ஹைட்ராக்சில். அப்போ பியூட்டனோயிக் ஆசிட் முடியும். முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பாருங்க, OH இருக்கு, புரோமின் இருக்கு. இதுல ரெண்டுல ஆல்பபெட்ல யாரு முன்னாடி வருவா? புரோமின். சோ அப்ப எப்படி இருக்கும்? 4 புரோமோ 3 ஹைட்ராக்சி பியூட்டனோயிக் ஆசிட். எவ்வளவு ஈஸி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், 2 கீட்டோன் இருந்தா என்ன, 2 ஆல்டிஹைட் இருந்தா என்ன. அதே மாதிரி இங்க பாருங்க, ஒரு ஆசிட் குரூப்பும் இருக்கு, ஒரு ஆல்டிஹைடும் இருக்கு. சோ ஆப்வியஸா RCOOH தான் நம்ம சஃபிக்ஸ்ல வரும். சோ ப்ரோபனோயிக் ஆசிட். மூணாவது பொசிஷன்ல ஆக்சோ, அதாவது இதுவே இங்க வந்து CH3 இருந்தா 3 ஆக்சோன்னு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ C+OH இருந்தா ஃபார்மைல் அப்படின்னு கொடுக்கணும். இங்க CH3 இருக்கனால 3 ஆக்சோ அப்படின்னு கொடுப்பாங்க. இதே இது வந்து H இருந்தா அது வந்து ஃபார்மைல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் இருக்கும். இப்ப இப்படி இருந்தா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1 2 3 4. அப்போ பியூட்டனோயிக் 3 ஆக்சோ பியூட்டனோயிக் ஆசிட் வரும். இப்ப இதுவே இந்த CH3க்கு பதிலா C+OH இருந்தா 3 ஃபார்மைல் ப்ரோபனோயிக் ஆசிட். புரியுதுங்களா? கீட்டோன் இருந்தா எப்படி எழுதணும், ஆசிட் இருந்தா எப்படி எழுதணும், ஆல்டிஹைட் இருந்தா எப்படி எழுதணும். திஸ் இஸ் ஃபைனல் எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, ஒரு ஆசிட் இருக்கு, ஒரு OH இருக்கு. கண்ணை மூடிட்டு ஆசிட்க்கு தான் கொடுப்போம், ஏன்னா திஸ் இஸ் ஹையர் ப்ரையாரிட்டி ஆர்டர். எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 கார்பன். சோ ப்ரோபனோயிக் ஆசிட். அப்புறம் யார் யாரெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? OH இருக்கு, மெத்தில் இருக்கு. ஹைட்ரஜன் அதிகமா, மெத்தில் ஆல்பபெட் பார்த்தா ஹைட்ரஜனுக்கு தான் மோர் ப்ரையர். அப்போ 3 ஹைட்ராக்சி 2 டைமெத்தில், 2 மெத்தில் குரூப் இருக்கு, ப்ரோபனோயிக் ஆசிட். சி முடிஞ்சு பாத்தீங்களா? சோ நீங்க மொத்தமா பாக்குறப்போ இட் வில் பி மோர் டிஃபிகல்ட். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 1 by 1 ஆசிட், ஹைட்ராக்சி, அதாவது ஆல்கஹால்ஸ், கீட்டோன்ஸ், ஆல்டிஹைட்ஸ் எல்லாமே நேம் பண்ண கத்துக்கிட்டீங்க. So thank you for watching. Keep supporting us. நீங்க கண்டிப்பா subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நாங்க வந்து ஆர்கானிக் மட்டும் இல்ல, நம்ம ஃபேக்கல்டி வந்து இன்ஆர்கானிக்கும் கவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆர்கானிக்கும் கவர் பண்ணுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனல். எந்த ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும், ஈவன் IITக்கு ப்ரிப்பேர் பண்ற JEE 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இந்த மாதிரி பேசிக் தியரிஸ் எல்லாமே நம்மளால ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். So let's learn together and grow together.